ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1663வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரத்தையும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய 8ஆம் பத்து அதன் 7ஆம் திருமொழி பாசுரங்களிலே 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன்பாட்டிலே நப்பின்னை பிராட்டியும் எம்பெருமானுமாய் இருக்கிற சேர்த்தியிலே அடிமை செய்கின்ற மதிமுக மடந்தையர் உண்டாகையாலே கண்ணபுரம் வைகுந்த மாநகர் போல் பேராயிருந்தது என்று அனுபவித்தார். அழகான பெண்கள் பற்றி சொன்னார் அல்லவா? அன்னங்கள் நடைபயிலும், அந்த பெண்களை பார்த்து நடைபயிலும் அப்படிப்பட்ட சிறந்த மதிமுக மடந்தையர் இருக்கிற காரணத்தினாலே கண்ணபுரம் வைகுந்த மாநகர் போல பேராயிருந்தது என்று சென்ற பாட்டிலே அனுபவித்தார். இந்த பாட்டிலே இந்த இருவருமான சேர்த்தியிலே அடியார் குழாங்கள், பக்தர்கள், பாகவதர்கள் அடியார் குழாங்கள் அடிமை செய்கிறபடி உண்டாகையாலே திருக்கண்ணபுரம் பேரு என்று அனுபவிக்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். இணைமலி மருதிர எருதி நோடிகள் செய்து, இணைமலி மருதிர எருதி நோடைகள் செய்து, துணைமலி முலையவள் மனம் மிகு கலவியுள், துணைமலி முலையவள் மனம் மிகு கலவியல், மணமலி விளவினோடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம் அடிகள் தம்மிடமே தனனன 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 என்ற சந்தத்திலே அமைந்திருக்கிறது. இணைமலி மருதிர எருதினொடு இகல் செய்து, துணைமலி முலையவள் மனம் மிகு கலவியுள், மணமலி விளவினொடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம் அடிகள்தம் இடமே என்று. ஒன்று பார்த்தீர்களானால், இந்த பாடலிலும் நப்பின்னை பிராட்டி அந்த எருதுகளை வென்றவன் என்றவர். ஆக இங்கு இருப்பவன் திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய, எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணபிரானே, கண்ணன் எம்பெருமானே என்று சொல்கிறார் ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இர என்ற வார்த்தைக்கு பொருள் முறிய என்று பொருள். இணை மலி மருது இர, இணையான மருத மரங்கள் ஒடிந்து விழும்படியாக இணைமலி மருது இர. எருதினோடு இகல் செய்து, எருது 7 எருதுகள் நப்பின்னை பிராட்டியை அடைவதற்காக அந்த வலிய காளைகளை அத்துடன் போர் செய்து வென்று, துணைமலி முலையவள் மனமிகு கலவியுள், துணைமலி முலையவள் 2 துணையாக இருக்கக்கூடிய 2 முலைகளை உடையவள் அவள் நப்பின்னை பிராட்டி. அவள் மணம்மிகு கலவியுள், மணமலி விளவினொடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம் அடிகள்தம் இரமே. அவன் இருக்கக்கூடிய அந்த திருக்கண்ணபுரம், அங்கே திருக்கண்ணபுரத்தில் எப்படி இருக்கிறதாம்? விழாக்கள், மணமலி விளவினோடு சிறந்த விழாக்கள் இருக்கக்கூடியது, நடக்கக்கூடியது திருக்கண்ணபுரம். அந்த விழாக்களிலே அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக, கணம் கணமாக, கணம் என்றால் கூட்டம் என்று பொருள், கூட்டம் கூட்டமாக ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிகள் இருக்கக்கூடிய அந்த திருக்கண்ணபுரத்திலே அந்த அடிகளை இருக்கக்கூடிய இடம் திருக்கண்ணபுரம். அதுவே பரமபதம் போல இருக்கிறது, பேராக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பொருள் பார்க்கலாம். நேரடியான பொருள், நன்மைகள் மேல் மேலும் உண்டாகும் படியாக மகிழ்ச்சி மிகுந்த திருவிழாக்களிலே, உற்சவங்களிலே பாகவதர்கள் கூட்டம் நிரம்பி நெருங்கி நிறைந்துள்ள திருக்கண்ணபுரமானது நன்கு இணைந்துள்ள இரட்டை மருத மரங்களை இற்று முறிந்து விழும்படி செய்தவனும், 7 எருதுகளோடு போர் புரிந்து நப்பின்னை பிராட்டியின் திருமணத்தால் உண்டாகக்கூடிய மிகுந்த சேர்க்கையை அனுபவித்தவனுமான சுவாமியினுடைய திருத்தலம் ஆகும். இதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருள். விளக்கங்களை பார்க்கலாம். நித்திய உற்சவங்கள், பட்ச உற்சவங்கள், மாத உற்சவங்கள், வருட உற்சவங்கள் என்று சொல்லப்படுகின்ற மகோத்சவங்கள்,
ஒவ்வொரு திவ்ய தேசத்திலுமே இருக்கக்கூடிய மகோத்சவங்கள் தோறும் ஸ்ரீ வைணவர்கள் குழாம் கூடி கூட்டம் கூட்டமாக கூடி அனுபவிக்க பெற்றது திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரத்தினுடைய விழாக்களை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பிரம்மோற்சவம் நடக்கும், மாத உற்சவம் நடக்கும், சில நட்சத்திரங்களிலே மக உற்சவம் நடக்கும், வருட உற்சவம், இந்த மாதிரி நித்திய உற்சவங்கள். இந்த உற்சவங்கள் தோறும் கூட்டம் கூட்டமாக அடியவர்கள் சேர்ந்து மகிழ்வாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம். அங்கே இரட்டை மருத மரங்களை தவழுகின்ற நடைப்போக்கிலே முறித்து ஒழித்தவனும், 7 விடை வென்று நப்பின்னை பிராட்டியின் கலவியை அனுபவித்தவனுமான பெருமான் உறையும் இடம் அந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்கிறார். இகல் என்றால் பகையும் யுத்தமும் என்று பொருள்படும். கலவியுள், கலவிக்காக, நப்பின்னை பிராட்டியின் கலவிக்காக எருதினோடு இகல் செய்து அந்த விடாய் தீர உறையும் இடம் திருக்கண்ணபுரம் என்றும் கூட சொல்லலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். இணைமலி மருது இர சேர்ந்து செறிந்திருந்த மருத மரங்கள் இரண்டும் ஒன்று, தம்மில் ஒன்று என்று சொல்லலாம்படி ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டு நெருங்கி நிற்கும் மருதுகள் இவன் தவழ்ந்து போகிற போக்கிலே அடி அற்று விழும்படி, முறிந்து விழும்படியாக. இணைமலி மருது இர, இணை 2 இரட்டை மரங்கள், இணைமலி மருது இர. துணைமலி முலையவள் மணமிகு கலவியுள், இணைந்த அழகுமிக்க நகில்களை உடைய, தனங்களை உடைய நப்பின்னை பிராட்டியின் சுயம்பரத்தில் உண்டான கலவி பெரும் பொருட்டு எருதினோடு இகல் செய்து, காளைகளோடு கூட போரிட்டு, துணைமலி முலையவள் மணமிகு கலவியுள் எருதினோடு இகல் செய்து, 7 எருதுகளை அதனுடன் போரிட்டு வென்று அந்த நப்பினை பிராட்டியை அடைந்தான் அல்லவா, அது இங்கே சொல்லப்படுகிறது. அவன் அப்படி அந்த கண்ணபிரான் மணமலி விழவினோடு, நன்மைகள் மேன்மேலும் உண்டாகும் திருநாளிலே, மணம் என்றால் நன்மை என்று ஒரு பொருள், அல்லது மணம் என்றால் கைகோர்த்தல் என்று மற்றும் ஒரு பொருள். நெருங்க கைகோர்த்து கொண்டு எம்பெருமானை சேவித்து நிற்கும் திருநாளிலே மணமலி விழவினோடு என்றும் கூட பொருள் செய்யலாம். அப்படி மணமலி விழவினோடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய மனம் ஒன்றிய குழாம் மிக்கிருக்கும் திருக்கண்ணபுரம், மணமிக்க திருவிழாவுடன் அடியவர்கள் கூடிய திருக்கண்ணபுரம் என்றும் சொல்லலாம். அது அடிகள் தம் இடமே, கண்ணபுரத்து அடிகள் அவனுடைய எம்பெருமானுடைய இடம் அது என்கிறார். ஆகையாலே இது பேரு, பரமபதம் போன்று இதுவே பேரு என்று சொல்ல வருகிறார் ஆழ்வார். பாசுரத்தை, அற்புதமான இந்த பாசுரத்தை, சந்தம் நிறைந்த இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். இணைமலி மருது இர எருதினொடு இகல் செய்து, துணைமலி முலையவள் மணமிகு கலவியுள் மணமலி விழவினொடு அடியவர் அளவிய கணமலி கணபுரம் அடிகள்தம் இடமே. கண்ணபுரம் அந்த அடிகள் எம்பெருமானுடைய இடமாயிற்று என்று கூறுகிறார் இந்த பாசுரத்தில். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் நீலமேகப் பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் செய்யம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.